கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேரம் தவறாமல் புத்திசாலித்தனமாக மரியாதையோடும் தேச பக்தியோடையும் தைரியமாக மக்களை காப்பவர்கள் போலீஸ். அதே மாதிரி வாழ்பவர்களும் போலீஸ். சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரத்தில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் இதே மாதிரி வாழக்கூடியவர் நடிகர் சூர்யா அவர்கள். இயக்குனர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் சிங்கம் 3 படத்துடைய டீம் மெம்பர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் எங்களுக்கு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க. ஹரி சார், உங்ககிட்ட இருந்து முதல் கேள்வியை நான் கேட்கணும்னு ஆரம்பிக்கிறேன். சிங்கம் 2 மாபெரும் வெற்றி படமாக எல்லாருக்குமே கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போது S3 எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் உள்ள ஹைலைட்டான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஹைலைட் விஷயம்னா சூர்யா தான். அதாவது ஜி தான் இதில் அதாவது ஒரு படத்தில் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பார்ட் எடுத்தாலே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ½ அன் ஹவரில் ஒரு ஹீரோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அது 2வது பாகத்தில் 5வது மணி நேரத்துலேயே அந்த ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது 3வது பாகத்தில் 7.5 மணி நேரம் படத்தில் திருப்பி அடுத்த அந்த 7.5 மணி நேரமும் அவர் அவ்வளோ திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ ஹைலைட் அந்த அந்த ஒரு ஹீரோவாக அவர் இந்த கேரக்டரை துரசிங்கம் கேரக்டராக ஒரு 7.5 மணி நேரங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஷூட்டிங் நம்ம டேஸ் பார்த்தாலே ஒரு 350 நாள் 400 நாள் வாழ்ந்துருக்கு. ஒரு 1 இயருக்கு மேலே அவர் அந்த கேரக்டராக அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது ஒரு இது இந்த வாய்ப்பு உண்மையிலே ஒரு 3rd பார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இது. அது நாங்கள் சேர்ந்து ஒரு 5வது படமாக இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது எங்கள் டீமுக்கே கிடச்சிது. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே அதாவது சிங்கம் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய விஷயம். இது ஆடியன்ஸுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த S3யோடைய மெயின் இது ஒரு 3rd பார்ட்டு வித் கனெக்டட் ஸ்டோரி லைனும் கனெக்ட் ஆகி ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் ஒரே மாதிரி எல்லோரும் ஒன்றா தொடர்ந்து அந்த கதைக்கும் அந்த முந்தைய பாட்டுக்கும் இப்போ பண்ணிகிட்டு இருக்க கதைக்கும் நல்ல சம்பந்தங்களோட இப்படி வர்றது ஆடியன்ஸுக்கே ஒரு பெரிய அனுபவமாக. சிங்கம் 3ல S3ல என்ன மாதிரியான ஒரு போலீஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம்? கலைஞர் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நான் முதல்ல புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நான் ஹரி சார் சொல்கிறாரோ, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரேராக தான் ஒரு ஆக்டருக்கு ஒரு டைரக்டரோட சேர்ந்து இவ்வளோ படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுவே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். இது எப்படி பாலச்சந்தர் சார் சொல்லலாம், எஸ்பி முத்துராமன் சார் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அது எனக்கு ஹரி சார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் மாறுச்சு. கஜினி படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் 6 ரிலீஸ் ஆகும்போது டோட்டலாக வேறு இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயுமே போய் சேராத ஒரு இடத்துக்கெல்லாம் நான் போய் சேர்ந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், என்னோடய கெரியருக்கு பெரிய சாங் சப்போர்ட். அதே மாதிரி இந்த பிராண்டு சிங்கம் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆக்டருக்கு டைரக்டருக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்த படங்கள் எப்படி கொடுக்கணும், நம்மளோட ஃபேன் பேஸ் இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அது அல்லாது இது தனியாக இன்னொரு கூடுதல் பொறுப்பு மாதிரி எனக்கு வேறு வார்த்தைகள் எனக்கு தேடி கிடைக்கல. ஒரு கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்காக ஒரு மக்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணி போயிட்டுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அன் ஆக்டர் இது என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி இருக்குது. ஒரு சிங்கம் பிராண்டை எங்கேயுமே கீழே இறக்கவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இதுக்கு இருக்குது. குட்டீஸ் வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு படமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு அடிஷ்னல் பொறுப்பு மாதிரி தான் தோணுது. 1 பண்ணியாச்சு, 2 பண்ணியாச்சு, இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். 3யும் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸும் வெளியில் கேட்குற விஷயங்களுக்காக மட்டுமே தான் நாங்கள் அதை நோக்கி போய் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நெருக்கி விட்டு தள்ளி விட்டு பண்ண மாதிரி தான் ஒரு விஷயம். அது அன்பா அந்த விஷயத்த இவ்வளோ ஹானஸ்ட்டாக இவ்வளோ சின்சியராக வேறு டீம் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருமே அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, எங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி விடுறது, எழுத்து தான் எல்லாத்தையுமே மாற்றுது. எழுத்து தான் எவ்வளோ தூரம் போகணும், என்ன செய்யணும், எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த எழுத்து தான். ஹரி சார்கிட்டேருந்து வர அந்த எழுத்து தான் கேமராமேன் சார்லேருந்து எல்லாத்தையுமே வேகமாக இதுக்காக பயணிக்க வைக்குது. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ப்ரமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிங்கம் 1 சிங்கம் 2ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக நாங்கள் பார்த்தோம். S3ல என்ன மாதிரியான போலீஸ் அதிகாரியாக வரீங்கன்னு சொல்லுங்கள்.
ஒரு படமும் வந்து மற்ற போலீஸ் படங்கள்லேருந்து மற்ற படங்கள்லேருந்து இது ஏன் வேறுபடுது அப்படின்னு எனக்கு காரணம் தேடணும் அப்படின்னு நான் தோணுச்சு. ரெகுலரான ஒரு போலீஸ் ஃபில்ம் மாதிரி நாங்கள் அதை பார்க்கல. இது வெறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க, இவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறான்டா அப்படிங்கிறது கிடையாது. சிங்கம் 1ல் பார்த்தீங்கனாலே வந்து கடையில் போயிட்டு என்ன வந்திருக்கா, சரக்கு வந்துருக்கான்னு கேட்க சொல்லுவாங்க. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு வந்து வச்சுருவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். ஒரு 10 விஷயங்கள் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு 10 விஷயத்தை சேர்ந்து நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது வந்திருக்குது, இது அரிசி வந்திருக்கு, இது பருப்பு வந்திருக்குது, இது வந்துருச்சு, வழியில் வரும்போது வந்து டயர் கூட கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு, அவன் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு, பட் இவ்வளோ பொருள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு 10 இன்ஃபர்மேஷன் கொடுப்பாப்புல. ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் எவ்வளவு ப்ரோஆக்டிவாக போயிட்டு அதுக்காக என்ன மெனக்கெட்டுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த கேரக்டர். அது மட்டுமே இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃபேமிலி வந்து இதை வந்து பேக் பண்ணும். ஒரு காமன் மேன், ஒரு சராசரியாக ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் கேப் கிடச்சா ஃபுட்பால் விளையாட ஓடிடுவார். போலீஸ்னால் வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கிராஃபு எப்படி 1லேருந்து 2க்கு மாறிச்சு. டேனின்னு ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வர அளவுக்கு வந்து தெம்பு வந்ததுன்னா வந்து கூட இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட். அப்பா வந்து நான் கொடுக்குறேன்டா நீ வந்து பண்ணுற அப்படின்னு அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறது, இவங்களாம் தான் வந்து அவருக்கு வந்து பின்னாடி இருக்கிற பெரிய பலம். ஸோ S3ல் வந்து அதே மாதிரி ஒரு இடம், இன்னொரு பொறுப்பு ஒன்று கிடைக்குது. அந்த பொறுப்பு பண்ணிகிட்ருக்கிறாரு, அதை சரியாக பண்ணி முடிச்சுட்ருக்கேன்னு நினைக்கும் போது வந்து இன்னொரு விஷயம் பெருசாக ஒன்று ஓப்பன் ஆகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து S3. இதில் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு நடுவில் தான் நம்ம படமும் ரிலீஸ் ஆகிருக்குது. 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. கிட்டத்தட்ட டைம் டியூரேஷனும் வந்து அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. இன்னொரு எபிசோடு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப்ங்கிற மாதிரி போகும். பட் அதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யமான சேஞ்சஸ் நிச்சயமாக வந்து 1லேருந்து 2 எப்படி வேறுபட்டுச்சோ 2லேருந்து 3 கண்டிப்பாக 1 and 2 விட வேறு மாதிரி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த நேரம் தவறாமை, புத்திசாலித்தனம், தைரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கனால தான் நிஜ வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து பல வெற்றிகளை வந்து கண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. பெரிய பெரிய வார்த்தையாக வந்துட்டு இருக்குது அவங்க கிட்ட இருந்து. சரி, உங்களை வந்து பொது நிகழ்ச்சியிலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் சொன்னேன். அதனால தான் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்குள்ளேயே ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். அது நான் தான் பதில் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே சுற்றிட்டு காலையில் இறங்குறதுலேருந்து சாயங்காலம் போகிற வரைக்கும் உண்மையிலே ஒரு போலீஸ் மாதிரி ஒரு அதிர்வோடவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜி கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, போலீஸ் ஆஃபீஸராகவே மாற்றி விட்டீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு வெறப்பாகவே சுற்றிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு அப்புறம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்துடும். ஏன்னா போலீஸை வந்து விரும்பி பண்ணும்போது, இப்போ நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விரும்புகிறவன், மதிக்கிறவன், அதோட நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குறவன், எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தோணுது, அதே எழுதுகிறேன், அதே மாதிரி அவருக்கு பர்சனலாக போலீஸ் மேலே ரொம்ப மரியாதை. ஸோ அந்த நியாயமாக இருக்கணுன்ற அந்த ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ அது போலீஸ் யூனிஃபார்ம் கையில் இருந்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம செய்யலாம். இந்த எண்ணங்கள் தான் அந்த கேரக்டரை வந்து ஒரிஜினலாக பண்ண வைக்குதுன்னு நான். காதல் காட்சிகளில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அதில் கூட ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு மைண்டில் வந்துட்டு வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து சாரோட எல்லா படங்கள்லையுமே அது ஒன்று இருக்கும். அதனால தான் சார் குடும்பத்தோட வந்து இந்த படங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் வர லவ்வர்ஸ் பற்றியும் லவ் சீன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் எல்லாருமே வச்சுப்போம் இல்லையா லைஃப்பில். நம்ம இதுதான் வந்து நம்மளோட கோர் வேல்யூஸ் நம்மளோட வாழ்க்கையில். இது வந்து எந்த காரணத்து கொண்டும் வீட்லேயும் மாறாது, வெளியில் வந்தாலும் மாறாது, நம்ம வேலையில் இருக்கிற இடத்துலையும் அது மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதுதான் படத்துலையும் வந்து இம்ப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு இன்னொருத்தங்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்ததுன்னா அதுக்கிட்ட பேசுகிற விஷயங்களாகட்டும், இன்னொரு கேரக்டர் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அது சொல்லாமையே வந்து தானாகவே வந்து இம்ப்ளை ஆயிடுது. ஒரு சீன்ஸில் எழுதும் போது, டயலாக்ஸில் எழுதும் போது வந்து அது தானாகவே அது கேரி ஆயிடுது. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துப்போம். உங்கள் வீட்லேயும் நடக்குதா சார், நம்ம வீட்லேயும் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துப்போம். அதுதான் வந்து படத்துக்குள்ளேயும் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து பேசினா அதை நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அது அப்படி தான் வந்துட்டுருக்குது. அந்த டிசிப்ளின் ஒரு லைன் ஒன்று போடுறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங்காகவே சார் போடுவார். அந்த என்வாயர்மெண்ட்டையும் அந்த மாதிரி அவர் மாற்றிடுவார். அதுதான் அப்படியே படத்தில் சீனில் வந்து இம்ப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஹன்சிகா கேரக்டர் இருந்தாங்களோ செகண்ட் பார்ட்டில் வந்து இதில் ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அனுஷ்காவை மாற்ற முடியாது. எப்படி அப்பா அம்மா மாற்ற முடியாதோ அனுஷ்கா வந்து திடீர்னு ஒரு படத்துக்கும் வந்து மாற்ற முடியாது. அவங்களோட கெரியர், அவங்களோட கேரக்டர் அப்படியே வந்து கண்டினியூட்டி வந்துட்டுருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. எப்படி எனக்கும் அனுஷ்கா அவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று படத்தில் வரும்.
ஸ்ருதி ஹாசன் அவரோட கேரக்டர் வந்து 2 கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். எப்படி நீங்கள் படத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தவங்கள இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அப்படி கம்ப்ளீட்டாக டோட்டலாக உல்ட்டாவாக மாறும். அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் மெட்டீரியலில் மட்டும் அவங்கள பார்க்க வேண்டாம், அவங்க இன்னொரு முக்கியமான கேரக்டராக அவங்க இருப்பாங்க. ராதிகா மேடம் அவர்களும் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்குது. அண்ட் கமிங் டு தாகூர் அனுப் சிங், ஸோ உங்களுக்கு இது தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? Yeah, that is my first film. My எப்படியே debut. தமிழ் கரைச்சி கொடுத்துட்டாரு இல்லை, அதான் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாமல் அப்படியே பதில் சொல்கிறாரு பாருங்க. அதுதான் சார், அதாவது வந்து பொதுவாக வந்து ஹீரோயின்ஸை தான் வந்து வேறு ஊர்லேருந்து வேறு மாநிலத்துலேருந்து வேறு இடங்கள்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வில்லனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் சூர்யா சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். From what I made out from what you said is how is my experience working with Surya sir. So obviously, initially I was a little tense because it was my first debut film, right? And I knew what kind of a superstar Surya sir is, and I was very excited. He's our Singam Surya. Yeah, for me he's been a star all the time. I've watched his first and second, and I've watched his work initially, and I was very excited. So actually I met Hari sir first in Bombay, and so it was Hari sir who believed that I could do this, justify this character. So when I came to Chennai for the first time, I think the first day only I had a scene with Surya sir. And it was a long monologue scene, and I was getting a little nervous, but he was very cooperative as a co-star, and he knew exactly that non-Tamilian is trying to perform, so his cooperation actually boosted my confidence very much. And slowly as we progressed around, that whole experience of working with him, I got to learn also a lot of things from him. சேஞ்ச் பண்ணி லேர்ன் பண்ண டயலாக்ஸ் எங்களுக்காக ப்ளீஸ். A dialogue where I threatened Surya sir on the phone, which we shot in one go, in fact. And the movie is still over, but the dialogues I still keep on practicing even today, because I just, the words are so powerful, and I got the hang of practicing it every day. Okay. So I call up, in the scene, I call up Surya sir and I say, ADC, ಏನೊಂದು ಸರ್ವಿಸ್ல ಸಾವೇ ಪಾತ್ರದಿಲ್ಲ ಓವರ ಫೀಲ್ பண்ணிட்டு ಹೆಂಗೈನ பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு 10 செகண்ட்ல தெரிஞ்சிரும். எவனோ ஒருத்தர் சத்திடுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுறியே என் குடும்பத்தை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. That is enough. I got carried away with the character. ரொம்ப சின்சியர், ரொம்ப சீரியஸ் அண்டு பிளான்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும் அவரை. ரொம்ப ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கிறார் அவர். நான் ஃபஸ்ட் டைம் மும்பையில் மீட் பண்ணி அவரை பார்த்துட்டு இது பண்ணும்போது நான் பார்த்த 3ஆம் நிமிஷத்துலேருந்து என்னை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்போ இப்போவே நடிக்க தயாராகிட்ட மாதிரியே ஒரு ஒரு அந்த இதில் இருந்தார். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எனக்கு. ஆனால் சரி, நான் அதுக்கு ஒரு சேனல் இருக்குல்லையா, அது மூலமாக தானே நம்ம இவர்கிட்ட ஓகே சொல்லிடலாம். பட் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தார். ஸோ அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் போட்டிருக்காரு. நானே டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி ஒரு 3 நாள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி டப்பிங் தேட்டர்லேயே வாழ்ந்து தமிழில் அவருக்கு வச்ச ஷார்ட்லாம் லென்த்தி ஷார்ட்ஸ் தான். ஒரு 300 அடி சீன் அப்படியே ஒரே ஷார்ட்டு. அது தமிழ் பேசணும், இங்கிலீஷும் பேசணும், கூட ஹிந்தியும் வரும், என்னமோ அப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அது வந்து ப்ராம்ப்டிங் கூட வாங்கிக்க மாட்டார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். S3 என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறத நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். ஏன்னா டுவர்ட்ஸ் ரிலீஸ்க்கு நம்ம இருக்கும். கதைக்களம் வந்து இது வரைக்கும் நான் என்னோடய படங்களில் இப்போ சிங்கம் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஏற்கனவே சொன்னார், ஒரு ஊரில் இருந்துகிட்ருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எந்த அளவுக்கு அவர் அந்த போக முடியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்தது சிங்கம் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேனி அரெஸ்ட் பண்ணிட்டு வர அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒன்று யோசிக்கணும். ஸோ ஒரு யூனிவர்சல் காப்புன்னு ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன் மைண்டில். அதில் வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவோட பிரச்சனையாக இருக்கலாம், அதை டீல் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எப்போதுமே என்னோடய படத்தில் ஒரு பொது பிரச்சனையை ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபேமிலியோடு வந்து ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்க. ரொம்ப பொது பிரச்சனையை ரொம்ப மண்டையில் ஏற்றக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக தான் இருக்கணும்னு நினச்சிட்ருப்பேன். ஸோ ஆனால் ஒரு பொது பிரச்சனையை தொடலைன்னா முந்தைய படத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தோம். ஸோ அப்போது அதுக்கப்புறமா அந்த கதையை வந்து இப்போது ஹீரோ மேலே ஏற்றும் போது இவருடைய ஸ்டைல், இந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணும், துரசிங்கம்ன்றவர் வந்து ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான கேரக்டர். ஸோ அதே துரசிங்கத்தையும் பார்த்துடக்கூடாது. இன்னும் ட்ரெஸ்ஸிங்கிலேருந்து அவருடைய ஸ்டைல், ஆட்டிடியூடு, பேசுகிற இது தெளிவு, இந்த கேரக்டருக்கு துரசிங்கம் கேரக்டரோட தெளிவு வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வேறு ஒரு தெளிவு இருக்கும். எதையுமே வந்து டக்குன்னு எமோஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் ஹீரோக்குன்னு ஒரு கோவம் உள்ளே இருக்கும். அந்த கோவத்தை வெளியே காட்டாமல் அண்டர் ப்ளே பண்ணணும். ஸோ அண்டர் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பார். அது மாதிரி
அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் இந்த S3ல வந்து ஒரு பெரிய முக்கியமான இதே வந்து அந்த கேரக்டர் எப்படி அது வந்து பிரச்சனைகளை எடுத்துக்குது, எப்படி சொல்லுது. செகண்ட் ஹாஃபில் அது செகண்ட் ஹாஃப் கூட சொல்லக்கூட முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 5th ரீலுக்கு அப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் வந்து ஒரு பரபரப்பு, ஒரு வேகம், ஒரு கோவம். அது எவ்வளோ வேகமாக கொப்பளிப்பார். நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன், சிங்கம் 1ல் சொல்லியிருப்பேன். அதாவது போலீஸ் முத்திரையில் 4 சிங்கம் இருக்குது, அது 3 தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 4ஆவது சிங்கத்தை பார்த்தா எவனும் இருக்க மாட்டீங்க, காலி ஆடுவீங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் தான் இப்போ எடுத்து பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் S3 இஸ் தட் 4th சிங்கம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் கூட, அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டானி சார் கூட, அண்ட் இப்போ வந்து அனுப் சார். இவங்க எல்லார் கூடயுமே வந்து நீங்கள் சண்டை போடும்போது அது சினிமா மாதிரி தெரியல, நிஜங்களை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. நிஜங்களோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்து உங்களுடைய படங்களை வந்து பார்க்கும்போது எனக்கு கொடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் ரசிகர்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சக்தி, பவர் பற்றி சொல்லுங்கள். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிச்சயமாக வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்திருக்காங்க. அண்ட் ஹரிசார் உருவாக்குற ஒரு சீனும் வந்து உண்மையாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பொறுப்பு. ஒரு ஆக்டராக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குதோ நம்ம சுற்றியும் அது நடந்துட்டு இருக்குன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அதோட கம்மியாக ரியாக்ட் பண்ண முடியல என்னால். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து சார் ஸ்டேஜ் பண்ணுவார், க்ரியேட் பண்ணி வச்சிருப்பார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, இந்த கிராஃபில் இது நடக்க போகுது, இது இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம நின்றுட்டுருக்குறோம், இப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது வந்து அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக தான் இருக்கணும். பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட வந்து ஒரு சிங்கத்தை இன்னும் ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன்னு சொல்லும் போது வந்து எதனால் அவன் சொல்கிறான், எவ்வளோ கோவமாக இருந்தால் அவன் சொல்லுவான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைலாக்ல உண்மையாகும் போது வந்து அது வெறும் பஞ்ச் டைலாக்காக இல்லாமல் ஒரு எமோஷ்னல் டைலாக்காக வந்து மாறுது. அதனால தான் வந்து ஐ திங்க் பிடிக்குது, ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே டேனியாக இருந்தால் கூட வந்து அவன் என்னை விட பெருசாக இருப்பான், என் ஃப்ரேம் ரொம்ப சின்ன ஃப்ரேம் தான். பட் அந்த சுச்சுவேஷன் தான் யாராக இருந்தாலும் வந்து நம்ம போய் அதை பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்க வைக்கிற ஒரு சுச்சுவேஷன். அவங்க பண்ணுறது வந்து இது இவ்வளோ பண்ணுறான், அவன் இதுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவள் க்ரியேட் பண்ணுற அந்த சூழல் தான் வந்து நம்மளை அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்குது. அதுக்கு அந்த பவரில் அந்த உண்மையாக அப்ரோச் பண்ணாட்டி வந்து அது நிற்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம எப்பவுமே படத்தில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும், ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் சொல்லணும், நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பொறுப்பு வந்து பேக் ஆஃப் த மைண்ட் ஐ திங்க் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. முதல்வர் அவர்கள் காலமான போது வந்து மெட்ராஸ் சிட்டி பார்த்துருப்பீங்க, எந்த அசம்பாவிதம் எதுவுமே நடக்காமல் டே அண்ட் நைட்டாக வந்து அவ்வளோ இடத்துலையும் வந்து பாதுகாப்பாக வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாருமே கவனித்தாங்க. சாப்பிட்டது தூங்கினது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்மில், ரோட்டில் யாருக்குமே எதுவுமே நடக்காமல் வந்து எல்லோரும் இறங்கி செஞ்சாங்க இல்லையா. இந்த மாதிரி செய்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அத்தனை பேர் இருக்காங்க. அதாவது தேங்க்லெஸ் ஜாப்னு கூட சொல்லலாம். எவ்வளோ பேர் நம்ம போய் நான் உங்களுக்கு கை கொடுத்து நல்லா இருக்குது, நல்லா படிங்க சொல்லலாம். பைரசி வீடியோஸ் எல்லாம் வந்து எங்கெங்கேயோ மூளைக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்து எங்களுக்கு டிவிடிஸ்லாம் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் சில டைம் அவங்கள நேரில் கூட பார்க்க முடியாது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம். ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அவங்க கொடுக்குற ஒரு 24 மணி நேரம் வருஷம் ஃபுல்லாக அவங்க வேலை செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ அவங்களுக்கு நன்றி சொல்கிறோன்னு பார்த்தா பொதுமக்கள் எங்கேயுமே நம்ம அவங்களுக்கு கனெக்ட் ஆகி நன்றி சொல்கிறதே கிடையாது. எங்களுக்கு மட்டும் சக்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னொரு 10 படம் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காகவே பண்ணிகிட்டே இருப்போம். இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள், நல்ல எடுத்துக்காட்டுற விஷயங்கள், அவங்களோட பெஸ்ட் சைடை எல்லா தொழிலுமே வந்து 2 இருக்காங்க. நான் இது வந்து மேபி உங்கள் கேள்வியாக இருக்கலாம், பட் இது கேள்வி இல்லாமல் இருக்கலாம், பட் இது சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கே மெட்ராஸில் கூட வந்து ஒரு 20 ரூபா டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். எந்த விஷயத்துக்கு போனாலும் வந்து 20 ரூபாய்க்கு மேலே அவர் சார்ஜ் பண்ண மாட்டார். அவ்வளோ க்யூ நிற்கும், அவ்வளோ பேர் வந்து பேஷண்ட்ஸ்லேருந்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் நம்ம வெளியில் யாருக்குமே தெரியவே தெரியாது. பட் ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாரு, ஒரு இது பண்ணுறாரு, ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி மட்டுமே நம்ம வந்து ஹைலைட்டாக பண்ணி பேசிகிட்டு இருப்போம். இதுக்கு ஆப்போசிட்டாக மற்ற படங்கள் வரலாம். சினிமாவில் வந்து போலீஸ்னால் இப்படி தான் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா, சும்மா அலங்கரித்து செலிப்ரேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி தான் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வரலாம். அது எதார்த்தமாக இருக்கலாம். 2மே நம்மளுக்கு தேவை. பட் ஒரு போலீஸ் அகாடமியில் வந்து ஒருத்தவங்க புதுசாக சேர்றாங்க, ஒரு போலீஸ் ட்ரைனிங்காக ஒருத்தவங்க சேர்றாங்க, அவங்க இந்த மாதிரியான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம படங்களை எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சார் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிந்தியில் வரும்போது மகாராஷ்டிராவில் வந்து ட்ரைனிங் ஐஏஎஸ் அகாடமி ஆகட்டும், ஐபிஎஸ் அகாடமியில் ஆகட்டும் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க, இதோட ஹிந்தி வேர்ஷனை காமிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து காக்கான்னு ஒரு படம் பண்ணும்போது அது வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங் பண்ணும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேடர் வெளியில் வரும்போது வந்து அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்து திஸ் இஸ் ஹவ் வி விஷ் நோ காப் கேன் பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இடம் கிடச்சிருக்கிறது, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறது, அதுவும் சிங்கம் வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி.
இது எல்லாமே உண்மையாக்குறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்படி இருக்கலாமே, இப்படி இருந்தால் ஏன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருக்கோம். நேர்மையாக இருக்க போலீஸ்காரங்களும் சரி, இல்லை நம்ம சிங்கம் படத்தில் வர நிழல்கள் ரவி சார் மாதிரி தப்பு பண்ணுற அந்த மாதிரியான போலீஸ் கதாபாத்திரங்களுக்கும் சரி, நேர்மையான சூர்யா கதாபாத்திரம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரசிகர்கள் வந்து நேர்மையான சூர்யா கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு பார்த்து ரசித்து கொண்டாடிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உணர்வு தருதுன்னு சொல்லுங்கள். வெறும் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு வில்லனு, ஒரு போகிறான் சண்டை போடுறான் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் இதில் ஒரு சின்ன ஒரு சீன் வரும். அதில் வந்து என்னோடய மாமனார்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு த்ரெட்னிங் கால் மாதிரி ஒன்று வரும். அப்போ வந்து பார்த்துருக்க சொல்லுங்கள், வெட்டி போட்டுருவேன், உங்கள் மருமகங்கிறக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க. அவர் சொல்லுவார், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, துரைசிங்கம் கேரக்டர் வந்து துரைசிங்கம் வந்து என்னோடய மருமகன். எனக்கு வந்து 1200 கோடி ரூபா சொத்து இருக்குது. என் பொண்ணுக்கு 600 கோடி ரூபா போனாலும் அவருக்கு இன்னொரு 600 கோடி ரூபா சொத்து இருக்குது. அவருக்கு தான் வந்து என் பையன் மாதிரி அவருக்கு தான் இது போகும். ஆனால் இவ்வளோ பண்ணுறாருனா மாதம் வெறும் 60,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. வெறும் 60,000 ரூபாய்க்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான்னா அவன் எவ்வளோ பேஷனோடு இருப்பான், எவ்வளோ வெறியோடு இருப்பான், எவ்வளோ பொறுப்போடு இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் வந்து உண்மையாக இருக்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. எப்பவுமே காசு கிடையாது, எல்லாமே காசு கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு போலீஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரே வார்த்தையில் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இது வந்து சினிமா இன்டர்வியூ மாதிரியே தெரியல. நீங்கள் வந்து அப்படியே ஏதோ ஒன்று வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நிறுத்திக்கிறேன், மைக் ஆஃப் பண்ணுங்க. சார் இல்லை சார், சீரியஸாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆயிருக்கும். அவ்வளோ சந்தோஷத்தையும் ஹரி சார் சொல்கிற விஷயம் தான். வெறும் போலீஸ், அதுக்கு தான் சொல்கிறேன். சிங்கம் ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா, முதல்ல இருந்தே இது வந்து அப்பா அம்மா பேச்சு அவ்வளோ கேட்பீங்களா? ஆமாங்க, அவங்க பேச்சு கேட்காம வேறு யார் பேச்சுங்க கேட்குறது அப்படிங்கிறது எல்லாமே உள்ளே வரும். சின்ன சின்ன குட்டி லைஃப் லெசன்ஸ், குட்டி அழகான விஷயங்கள் வந்து நம்ம பதிக்கிறதுனால தான் எங்களுக்கு அந்த இடம் எல்லாரும் மனசுலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டானி அவரோட வெயிட் என்ன சார்? ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அழகாக தூக்கி சண்டையில் போடுவார் சார். டானியோட வெயிட் டானி எப்படி 120, 125 வருவேன். ஓகே. என்னன்னா கடைசி கிளைமாக்ஸில் இவர் தூக்கி அவர் அடிக்கிறது நான் செம்ம டென்ஷனாக ஆகிட்டேன். ஐயோ இவ்வளோ வெயிட்டு தூக்குறாரு, நீ தூக்கி அந்த இதில் ஷிப்பில் ஒரு ஃபைட் இருக்கும்போது அப்படி முதுகில் தூக்கி அடிக்கணும். அந்த வெயிட்டை எப்படி தான் தூக்குனான்னு தெரியல, தூக்கி அடித்தார். அதாவது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். டானிங்கிறது இப்போது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த முடிஞ்ச கதை, அதில் ஒரு வில்லன் கேரக்டர் பற்றி நிறைய, அதே மாதிரி இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அனுப்பை பற்றி நிறைய கேட்டுகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக சார், அவரையும் வந்து கேட்பாங்க. ஏன்னா சிங்கம் 2ல் வந்து நம்மளுடைய சூர்யா சார் வந்து டானி அவரை வந்து இஸ் 120 kg, பட் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸோ லாஜிக்காக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் உங்களை வந்து அடிச்சிருக்காரா? Yeah, we did. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஃபாரினர் தான் ஆக்சுவலாக ஆரம்பித்தது. கதையோட களம் பார்க்கும்போது வந்து எழுதும் போது கதை கேட்கும் போதெல்லாம் வந்து இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் பல விஷயங்களால் வந்து கடைசியில் வந்து இதுதான் சரியாக இருக்கும்னு இன்னொரு முடிவு எடுக்கப்பட்டது. அப்படி இன்னொருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தான்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எங்களால் எடுத்துருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஒரு பேர் பாடி ஃபைட்டு ஒன்று இருக்குது படத்தில். அதில் வந்து முள் இருக்குது, இங்கே வந்து குச்சி இருக்குது, இங்கே கல் இருக்குது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது. எப்போவுமே வந்து ஒரு ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்னா உள்ளே ஏதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு கார்டு ஏதாவது கொடுத்துக்கலாம், ஏதாவது பேட் கொடுக்கலாம் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. பேர் பாடியில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. முட்டி போடும்போது ஊனி தானே உழுவிங்க. ஒரு முட்டி ஊன வேண்டியது இருக்கும், ஒரு முதுகு ஊன வேண்டியது இருக்கும், தோல் ஊன வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஆக்டர் ஸ்டன்ஸ் பண்ணும்போது முட்டிக்கெல்லாம் இருக்கும். இவருக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வாட்டி பண்ண வேண்டியதாக இருந்தாலும், எவ்வளோ டேக் போக வேண்டியதாக இருந்தாலும் ஒரு சின்ன சலனமும் இல்லாமல் இதோட முடிச்சிருங்க அப்படிங்கலாம் எதுவுமே சொல்லாமல் எப்படி பண்ணானே தெரில. அதனாலேயே எல்லா ஃபுல் யூனிட்டும் வந்து அவங்க கிளாப் பண்ணாங்க. பேர் பாடி ஃபைட்டு வந்து இங்கே உலக மாட்டேன் அங்கே உலக மாட்டேன்னு எந்த லிமிட்டேஷனுமே எங்களுக்கு இல்லை. அதனால தான் அது எடுக்க முடிஞ்சது. ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரில்லியண்ட்டான சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சிங்கமாக இருக்கட்டும் இல்லை சிங்கம் 2ல இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான சீன்ஸாக இருக்கும். நிறைய படங்கள், உங்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து சார் வந்து ஏதாவது ப்ரில்லியண்ட்டான விஷயங்கள் கொடுத்துட்டே இருப்பார். சிங்கமில் இருக்கட்டும், அந்த நீங்கள் பான் பராக்குமனோட பெர்ஃப்யூமுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி சிங்கம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாமர்லாம் போட்டுட்டு அந்த ஒரு கடத்துகிற இடத்துல வந்து கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுவார் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரில்லியண்ட்டான விஷயங்கள், ப்ரில்லியண்ட்டான சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த படமே வந்து ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு டைட்டில் என்ன சொல்லலாம்னா, இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லலாம்.
ப்ரில்லியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷனுக்குள்ளே. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பார்ட் வந்து நிறையா இருக்குது. அது வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இது வந்து வெறும் இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கவும் செய்யும், நிறைய லென்த்தியாக போகும்போது. ஸோ ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு டெரராக ஒரு இன்னொரு விஷயம் இருக்கும். உங்களோட படத்துல போர் அடிக்கிற விஷயம் எங்கேயுமே இருக்காது சார். நாங்கள் யோசிச்சது சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன். ஸோ படத்தில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன உள்ளே போட முடியும், நிறைய பேர்கிட்ட கேட்டு இது போடலாமா அது போடலாமா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ரூட்டில் உள்ளே போவாங்கன்றதை சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து ஹீரோ கேரக்டரே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தேர்டு பார்ட்டுக்கும் போது துரசிங்கம் வந்து அடுத்த ஸ்டேஜ் அடுத்த லெவலில் வந்து யோசிப்பார். ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து எமோஷ்னலாக மட்டுமே யோசிக்காமல், எமோஷ்னலாகவும் நிறைய யோசிப்பார், அது மட்டுமே யோசிக்காமல் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கணும். ஸோ அந்த 4வது சிங்கத்தில் ஒரு கோவம் வேகம் மட்டும் இல்லாமல் ப்ரில்லியன்ஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரில்லியன்ஸ் வந்து படம் முழுதும் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் சூரி, ரோபோ சங்கர் அண்ட் இமான் அண்ணாச்சிலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் நடிச்சதை பற்றி சொல்லுங்கள் சார். கேரக்டர் வந்து எல்லார் கூடயும் கனெக்ட் பண்ண வேண்டியதுங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஊரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு பேச்சு வழக்கு இருக்குது, ஒரு வாழ்க்கை ஒரு வேறு ஸ்டைல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே நம்ம ஆளுங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட சேர்ந்து பண்ண வேண்டியது வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக முக்கியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் அது. இல்லை மறுபடியும் சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கும் போது சரி, ரோபோ சங்கர் அவர்கள் கூட ஃபஸ்ட் படம் எனக்கு, இமான் அண்ணாச்சி கூட பண்ணும்போது சரி, எல்லாருக்கூடையும் பண்ணும்போது அவங்களோட பேச்சு வழக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட விழுந்து சிரிச்சிருக்கேன் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து 3 பேர் கூட சேர்ந்து பண்ணுறது வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். குறிப்பாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகள் போகும்போது வந்து இமான் அண்ணாச்சி கூட இருக்கும்போது வந்து அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவர் பேசுகிற ஸ்டைலு அது வந்து அளவளவாக தான் இருக்கும், பட் அது பேசுகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கே வந்து எல்லாருக்கிட்டையும் இது போய் சேரும், ஒரு சீன் போய் எல்லார்கிட்டையுமே போய் சேரும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும், அவங்க மூலமாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடைச்சது. சூர்யா சாரும் ஹரி சாரையும் வந்து நாங்கள் பயங்கரமாக லவ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய ஹிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்தாலும் வந்து இப்போவும் வந்து ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஒரு நார்மலாக தான் எங்கள் கூட நீங்கள் வந்து இருக்கீங்க. ஹவு மச் டூ யூ லவ் தீஸ் டூ peoples? How much do I love these two? Yeah. I love them to like crazy because I got along with the team like as if I was, born in Tamil Nadu in a way. In that 1 month of shooting schedule of mine, every day getting up with the team, morning reporting at around 5:30, 6 o'clock, all the way till sunset we used to shoot. Then I have to go to the hotel room, prepare for the next day's dialogues for 5 hours of studying, and come back again. So 1 month, 1.5 month, I was continuously. We became like a family there. From Priyan sir to all the, from Venkatesh ji, from Sundar, all the EDs and Hari sir especially. I clicked with an energy. Hari sir's energy is, he doesn't waste time. He just goes, tak, finish. One take, full scene, And so I got to know how he actually takes the scene. So I used to prepare accordingly. Tamil was quite the toughest language. I have performed in Telugu, I have performed in Marathi, Hindi, but Tamil was the toughest language. I had heard about it. But now it has so happened that I've forgotten all the other dialogues of all the other films, but I remember Tamil dialogues for some reason. Because I worked so hard for it, because the team was very beautiful. And yeah, so I really enjoyed. I really love these guys. I want to work with them again and again. It's like that. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய ஹரி சார் மட்டும்தான். அண்ட் ஹரி சார் ஈக்குவல் டு அப்படின்னாலே எனர்ஜி அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் புதுசாக யாராவது உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வச்சாலும் எல்லாருக்குமே புரியுது சார். அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் சிங்கம் 2ல நடித்த கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் யாரெல்லாம் ட்ராவல் ஆகியிருக்காங்க, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேரை தவிர எல்லாருமே வந்திருக்காங்க. எனக்கு தனித்தனியாக சொல்லணும்னா நான் லிஸ்ட் கையில் வச்சு சொல்லணும். ஒரு 25 பேர் ஃபாலோ ஆகியிருக்காங்க அந்த சிங்கம் 1, 2லேருந்து. இந்த எனர்ஜியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம நிறையா ஷூட் பண்ணுறோமோ இல்லையா, நிறைய விஷயங்களை ஒரு 150 அடிக்குள்ளே ஒரு சீன் வச்சுருந்தோன்னா அந்த 150 அடி டைலாகோடு அப்படியே முடிக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியும், எவ்வளோ ஷார்ட்டு காட்ட முடியும், எவ்வளோ பிரமிக்க வைக்க முடியும், இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது நிறையா ஷார்ட் எடுக்கணும், நிறையா ஒர்க் பண்ணணும். எல்லாருமே வந்து என் படம் பார்க்குறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, வேகமாக இருக்கும்பாங்க. அவங்க ஃபஸ்ட் இடத்தோட சார் படம் நல்லா இருக்குது, படம் வேகமாக இருக்குது சார்பாங்க. 98 லொக்கேஷன், சாங் லொக்கேஷன் இல்லாமல் ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 17 லட்சம் அடி ஷூட் பண்ணியிருக்கோம்.
இதெல்லாம் வந்து ஒரு 125 டேஸ்க்குள்ளே நடந்திருக்கு. ஒரு டைம் லிமிட் வச்சு சில இடங்களில் நிறைய லொக்கேஷன்ஸில் ஏர்போர்ட்ஸ் வந்து ஒரு 7 இருக்குது, ஒரு 7 சாப்பர் 2 இருக்குது, ஹெலிகாப்டர் 2 இருக்குது, ஃப்ளைட் 5 இருக்குது. இதெல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ ஒர்க்கு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அந்த டைமுக்குள்ளே அந்த சீனை முடிச்சு கொடுக்கணும். ஸோ அவங்க மேலே கொஞ்சம் லோடு ஏற்றுவோம், அவங்கள கொஞ்சம் டைட் பண்ணுவோம். இப்படி இதெல்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்த S3. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சாரே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னார், நான் வந்து 4 படம் இது முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 1 இயர்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே வந்து பிடிக்காத விஷயம்னு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தாலும் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கவும் முடியாது. பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹரி சார்கிட்டையும், ஹரி சார் நீங்கள் வந்து சூர்யா சார்கிட்டையும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா எது சொல்லுவீங்க? ஐ ஸ்டார்ட் வித் சூர்யா சார். இல்லை, எனர்ஜின்னு சொன்னீங்க இல்லையா, எனர்ஜி கூட வந்து சின்சியாரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து மறுபடியும் ஐ டோன்ட் நோ, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒரு தொழிலை வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. சின்சியாரிட்டி அப்படிங்கிறது தான். சார் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசுறது, பழகிறது, ஒரு விஷயத்தை அணுகிறது எல்லாமே வந்து எவ்வளோ சின்சியராக அதில் மட்டுமே கவனம் செலுத்த முடியுமா, வேறு எங்கேயுமே சிதறடிக்காமல், வேறு எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல், இல்லாட்டி அதில் ஃபோக்கஸோ விஷயமோ கொஞ்சம் கூட சிதறாமல் இருக்குதுன்னா வந்து அது எல்லாமே ஒரு ட்ராவல் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஷார்ட் வைக்கிறதுலேருந்து, ஒரு டயலாக் எழுதுலேருந்து, எதனால் இந்த டயலாக் எழுதுகிறோம், எதனால் இந்த டயலாக் எழுத வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் முன்னாடி வச்சுருப்பார். ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா கூட வந்து சும்மா போய் படுத்தோம், வேறு வேலையை பார்த்தோம் அப்படிங்கிறது ஆஃபீஸ் அவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. ஷூட்டிங் முடிஞ்சாங்க கூட ஒரு நைட் ஒரு 11-11:30 வரைக்கும் எல்லோரும் ஃபுல் டீமோட டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே ஒரு 10 மாதம் ஃபுல்லாக வந்து அந்த டயலாக்காக திரும்பி ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அடுத்த நாள் ஒரு விஷயத்துக்காக வந்து அவ்வளோ மெனக்கடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து இந்த டீமும் வந்து இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. கேமரா அசிஸ்டன்ஸ்லேருந்து, இந்த லென்ஸ்லேருந்து இதுதான் வேணும், இது வேணும்னா டிஸ்கஷனே இருக்காது. எல்லாருமே வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசினதுனால, தெளிவாக சொன்னதுனால வந்து கன்ஃபியூஷன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இருந்ததே கிடையாது. அப்பா அம்மா எந்த படத்தோட ஷூட்டிங்கும் போனதே கிடையாது. இது 18 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நடிக்க வந்து. ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வைசாகில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா ஹரி சார் கொடுக்குற அந்த இடம், அந்த சுற்றுப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து அவங்களாம் வர முடிஞ்சது. சின்சியர் எதுக்காக சொல்கிறேன்னா வந்து அப்பா வந்து சிந்துபேரவி ஷூட்டிங் ஸ்பாட்டை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. பட் போகணுன்னு அப்பா போக நினைக்கிறாங்கிற செய்தி வந்து சாருக்கு வந்துடுச்சு. அதுக்காக ஒரு கார் ரெடி பண்ணி இந்த கார் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு, இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சின்ன செக்யூரிட்டிஸும் போகலாம், கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும், முள்ளெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அது தெரிஞ்சு, இந்த டைம் போனீங்கன்னா போயிட்டு இந்த டைம் திரும்பி வந்துடலாம், இந்த வழியாக போங்க அப்படிங்கிறதுலேருந்து அந்த மெனக்கல் தான், எக்ஸ்ட்ரா கொடுக்குறது தான். அம்மாலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததே கிடையாது. அம்மா வந்து மானிட்டர் பக்கத்தில் உட்கார வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு எல்லாமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாமே நடந்தது. என்னோடய ஃபேமிலியும் சரி, ஜோவும் சரி, பசங்களும் சரி, சாரோட பசங்களும் சரி, டப்புன்னு உட்காந்து வந்து இப்போவே எப்படி இருக்காங்கன்னா வந்து ஒரு ஐபேட் வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வீடியோ எடுத்துடுறாங்க. அவங்களே நடித்து டயலாக் எழுதி டப் பண்ணி எடிட்லாம் பண்ணி இதெல்லாம் நடந்துருக்கு. இதுதான் ஐ திங்க் எங்கள் கூட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. அப்படின்னா வந்து தொழிலை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வேற எங்கேயும் நடக்காத விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. சார், இது வரைக்கும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்கே வந்து சிவகுமார் சாரும் சாரோட அம்மாவும் வந்து வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய படத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது, கொடுத்த சந்தோஷமாக இருக்குது? சார் வந்து சிவகுமார் சார் கொடுத்த அட்வைஸ் வந்து சிங்கம் 1 பார்த்துட்டு சிங்கம் 2 பார்த்துட்டு அந்த டைமில் உங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூடவே நல்ல பசங்க நீ சொல்கிறாங்கய்யா, அதை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க காரில் வச்சு சொன்னார் ஜி. அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ ஒரு நல்ல பேர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம், அதை காப்பாற்றுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டே இருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க, ஆனால் எனக்கு அது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி மைண்டில் ஏறிடுச்சு. பர்சனலாக எனக்கு அவங்க மேலே உள்ள மரியாதை நிறையா ஜாஸ்தி. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது ரொம்ப ஒரு பெரிய பிளஸிங் மாதிரி இருந்துச்சு. மியூசிக் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஸோ உங்களுக்கு வந்து அவர் வந்து மியூசிக் கொடுத்த படங்களாக இருக்கட்டும், இல்லை சாருக்கு வந்து அவர் மியூசிக் பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து ஹிட் படங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஹாரிஸ் சார் வந்து 3 படம் முன்னாடி பண்ணியிருக்கேன் ஒன்றா. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அப்படியே வந்து இந்த படத்தில் வந்து செட் ஆகும்போது ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அது 10 வருஷம் கழிச்சு. ஸோ உட்காந்து 9 நாள் ஒரே இடத்துல உட்காந்து, பேங்காக்கில் ஒரு இடத்துல உட்காந்து
அந்த ரூம் விட்டு அவர் வெளியே போகல, இதே வேலையை உட்காந்துட்டு இருந்தார். அப்படியே டியூன் போடுவார், அப்புறம் அவரே இது அப்படி பண்ணுவார், இப்படி ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, வெளியே வராமல் இப்படி உட்காந்து ஆட் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி. அந்த ஆட் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது அது தெரிஞ்சுது. எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிருக்குன்னு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரீ ரெக்கார்டிங் இப்போ கலக்கிட்டு இருக்கிறாரு, போயிட்டுருக்கு, எல்லாம் முடிகிற ஸ்டேஜ். ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங்கும் வந்து எனர்ஜியாக கொடுத்து. சிங்கத்துடைய காட்ஃபாதர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள். இது 10வது வருஷம் ஸ்டுடியோ கிரீன் ஆரம்பித்து இது 10th ஆனிவர்சரி, ரொம்ப முக்கியமான வருஷம் கூட. பருத்தி வீரன், ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு ஆரம்பித்து அவங்களோட பயணமும் வந்து ரொம்ப முக்கியமான பயணம். எனக்கும் சரி, கார்த்திக்கும் சரி, நிறைய நல்ல படங்கள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்குலேயும் வந்து ஒரு பேஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான படங்களில் என்னோடய கெரியரில் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி அங்கேயும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஞானவேல் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் அப்படி தான் ஒரு பேஷனட்டாக இதுதான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக எல்லாருமே சேர்ந்து ஒரு நம்பிக்கையாக ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதை வந்து இன்னும் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ பேர்கிட்ட போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட தவறாமல் அதுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து நல்ல கையில் இருக்குது, நல்லா அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எவ்வளோ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எந்த நாளில் ரிலீஸ் ஆகுது, எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு படம் பண்ணுற மாதிரி அது ஒரு டபுள் வேலை. அதை வந்து ஒரு ஆளாக நல்லா பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் நான் வந்து 3வது படம் அங்கே பண்ணுறேன். இதுக்கு மேலே அதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. 3வது படம் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நான் அவர் கூட இப்போ ஒரு 1 ஹவராக உட்காந்து வெளியே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு 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 அன்பு இருக்கோ அது கடைசி வரைக்கும் நிலைக்குது, அது தொடர்ந்து நிலைக்கணும். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக வந்து S3 பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி அடைய கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.